அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கடைசியில். ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு கேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூட்ரல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதுக்கு பாடியே இருக்காது, ஃபுல்லாக விக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸும் சேம், எண்டிங் ப்ரைஸும் சேம் தானே ப்ரோ? இது யா கரெக்ட். ஓகே ஓகே. ரெண்டுமே டோஜிலையும் ஸ்பின்னிங் டாப்லையும்? இல்லை நான் சொல்கிற டோஜி மட்டும் தான். ஓகே சரி டோஜி மட்டும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப். ஸோ ஸ்பின்னிங் டாப் எடுத்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 rupees ஓப்பன் ஆகுது, ஒரு 30 rupees வரைக்கும் ஹை போகுது, லோ வந்துட்டு 10 வரைக்கும் போகுது. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒரு 19ல் க்ளோஸ் ஆகும். ஓகே. ஒரு ரூபா 2 ரூபா மாதிரி ரொம்ப ஸ்லைட்டாக, பாடிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு பாடி தான் வருது. ஓப்பனை விட கொஞ்சம் கம்மியாக க்ளோஸ் ஆகுது. கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ அது பிரச்சனை இல்லை, சின்னதாக இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கும். ஓகே. இப்படி வந்துட்டு இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப். ஓகே. ஸோ இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்தது அப்படின்னா நம்மளால எந்த ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அடுத்து என்ன கேண்டில் வருது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க, பையர்ஸ் ஈக்குவலாக இருக்காங்க, செல்லர்ஸ் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகும்னு தெரியாது. ஸோ இந்த கேண்டில் வந்துச்சு, இன்டெசிஷனான கேண்டில் வந்தது அப்படின்னா, இன்டெசிஷனான கேண்டிலுக்கு அடுத்தது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா மார்க்கெட் புல் சைடுக்கு போயிடுச்சு. இல்லை ஒரு பியரிஷான கேண்டில் வந்துச்சு அப்படின்னா புல் சைடுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ, அது நீங்கள் சொன்னது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியும்? ஸோ அதாவது இப்போது மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டெசிஷனான கேண்டில் இருக்கு, நியூட்ரல் கேண்டில்ஸ், இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு புல் சைடு போக ஆரம்பிச்சிடும் மேலே. ஓகே. இல்லை ஒரு பியரிஷான கேண்டில் வந்தது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு எங்கே அப்பியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரியான பாட்டமில் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ எங்கே கிரியேட் ஆகும், மார்க்கெட் டவுனில் பாட்டமில் கிரியேட் ஆகும். ஸோ இது இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்க மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலே அமுச்சு விடுறது தான் இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னோட வேலை. ஓகே. ஓகேங்களா. ஸோ இதில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேமர் பேட்டர்ன். ஸோ அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமர் அப்படிங்கிறது சுத்தியில் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கும். இப்போ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கும். அப்படி கீழே விழுந்த டைமில் இப்போ இந்த கீழே விழுந்துட்டு மார்க்கெட் ஃபுல்லாக கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஃபுல்லாக யார் இருக்கா, செல்லர்ஸ் தான் இருக்காங்க, பையர்ஸே கிடையாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் சடனாக ஒரு பையிங் கேண்டில் வருது. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலராக தான் இருக்கும், கீழே வரைக்கும் லோ போயிருக்கு. அப்போ இந்த மாதிரி லோ ரெட் கேண்டிலாக தான் இருக்கும். ஓகே மார்க்கெட்டு கீழே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, சடனாக வந்துட்டு பையிங் ப்ரெஷர் வந்துருச்சு, ப்ரைஸ் எல்லாமே மேலே போயிடுச்சு. போய் என்ன ஆயிட்டாங்க, மேலே இந்த கேண்டிலோட ஓப்பனிங்க்கு மேலேயே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது, நல்ல ஒரு பையிங் இருக்கு இந்த கேண்டில்ல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த இதுதான் ஹேமர். ஓகேவா, ஹேமர் பேட்டர்ன். இது வந்துச்சு அப்படின்னா உடனே எல்லாம் நம்ம ட்ரேட் எடுத்துக்கூடாது. ஹேமர் பேட்டர்ன் வந்துருச்சு அப்போ மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்லாம் எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹேமர் பேட்டர்னுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு கேண்டில், அந்த கேண்டலும் ஒரு புல்லிஷான கேண்டலா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த கேண்டில் புல்லிஷா இருந்தது மட்டும்தான் நம்மகிட்ட என்ன பண்ணணும், நம்ம பை பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு, கன்ஃபர்மேஷனும் புல்லிஷா இருக்கு. இப்போ நான் எங்க போய் பை பண்றது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஓகே. அந்த பேட்டர்ன் கேண்டலுக்கு அடுத்து வரக்கூடியது தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில்.
அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டலும் புல்லிஷாக இருக்குது. ஓகேங்களா? என்னது அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டலும் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டலோட ஹைக்கு மேலே பை பண்ணிக்கலாம். கன்ஃபர்மேஷன் கேண்டில் மேலே ஹையில் பை ஹைக்கு மேலே பை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இங்கே பை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே. இந்த கேண்டில் 6 பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லும்னா எங்கே பை பண்ணணும்னு சொல்லும். அதே மாதிரி எங்கே வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு.